அது 2016. ரிலையன்ஸ் ஜியோ இது வரைக்கும் இந்தியர்களுக்கு ஒரு எட்டாக்கனியா இருந்த 4G இன்டர்நெட்டை ஃப்ரீயா கொடுக்க போறேன்னு ஒரு மாபெரும் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சு 4G சிம்ஸ் அண்ட் 4G இன்டர்நெட்டை இந்தியாவில் இருக்க முக்கு மூளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஜியோ. இந்த ஒரு ஈவெண்ட் தான் இந்தியாவையே இந்த உலகத்திலேயே தி மோஸ்ட் ஹேட்டட் கண்ட்ரியா மாத்தின ஒரு ஈவெண்ட். இந்தியாவோட இன்டர்நெட் வளர்ச்சி ரேப்பிடா க்ரோ ஆகுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் சீப்பா கிடைச்சு ஃபேஸ்புக், யூடியூப்னு இந்தியர்கள் இன்டர்நெட்டோட எல்லா மூலைக்கும் பரவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இன்டர்நெட் வளர்ச்சி தான் இந்தியாவோட உலக லெவலில் இருக்கக்கூடிய நல்ல இமேஜை உடச்சு சுக்குநூறாக்கி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம இந்தியர்களை ஒரு கேலி பொருளாக காட்ட போகுதுன்னு அப்போ யாரும் கணிச்சிருக்க வாய்ப்பில்லை. இதுதான் the story of how India became the most hated country in the world. மெஜாரிட்டி ஆஃப் இண்டியன்ஸ் அப்போ அந்த டைமில் தான் முதல் முறையாக இன்டர்நெட்குள்ளே வர ஆரம்பிச்சதுனால இன்டர்நெட்டோட லேண்ட்ஸ்கேப்பே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சது. அண்ட் அப்போ தான் சாதாரண இண்டியன்ஸோட சேர்த்து அன்வான்டா ஒரு சில ஆட்கள், அன்சிவிலைஸ்ட் அண்ட் காஜு பிடிச்ச அங்கிள்ஸ் அண்ட் சார் இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் சூப்பர் பவர்னு கோஷம் போடுற ஆட்களும் இன்டர்நெட்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஆட்கள் சாதாரணமாக இருக்கும்போதே இவங்களோட ஆட்டம் தாங்க முடியாது. இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைச்ச அப்புறம் இவனுங்க சும்மா இருப்பானுங்க. ஃபேஸ்புக்கில் வெஸ்டர்ன் விமனுக்கு தப்பா மட்டமான இங்கிலீஷில் உங்கள் பாப்ஸ் அண்ட் மெகானஸோட ஃபோட்டோ வேணும், ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுங்களுக்கு தப்பான மெசேஜ் அனுப்புறது, இன்அப்ரோப்ரியேட்டான மெசேஜஸ் அனுப்புறதுன்னு மோசமான நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சில தற்குறிஸ். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இன்டர்நெட்ல நடக்குதுங்கிற விஷயமே பல பேத்துக்கு பியூடிஃபை போட்ட பாப்ஸ் அண்ட் வெகானா இந்தியன்ஸ் ஆன் ஃபேஸ்புக் ட்ரோல் வீடியோக்கு அப்புறமேட்டு தான் எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துச்சு. அதோட மட்டும் இந்த குரூப்ஸ் நின்னர்ல. இதை விட ஒரு படி மேல போய் இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் நேஷன், அமெரிக்கா, யூரோப் எல்லாமே ஒண்ணுமே இல்ல இந்தியாவோட கம்பேர் பண்ணா, இந்தியா இந்த கண்ட்ரி விட எல்லாமே டெவலப் ஆகிருச்சு அப்படின்னு அந்த நாட்டுக்காரங்களோடவே போய் சண்டை போடுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குரூப்ஸ். சரி, இது மட்டும் தான் இவ்வளவு ஹேட்டுக்கான காரணம்னு பாத்தீங்கன்னா இல்ல. நம்ம இந்தியால இருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போய் வாழ்ற வெளிநாட்டு இந்தியன்ஸ், மெயின்லி வடக்கு இந்தியன்ஸ் தான் அதுல மெயின் கல்பிரிட்ஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுமே நம்ம இந்தியா மாதிரி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மாத்தினது நல்ல விதத்துல இல்ல, கெட்ட விதத்துல. பப்ளிக்ல அசிங்கம் பண்றது, ரோட்ல அவங்க பாட்டுக்கு குப்பை தூக்கி போடுறது, ஏதாச்சும் பண்டிகை இல்லைன்னா ஹாலிடேனா இந்தியால எப்படி ஒரு அராஜகமா சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் பத்தி கேர் பண்ணாம மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அரகண்டா ஒரு ரவுடிஸ் பிஹேவ் பண்ற மாதிரி அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல செலிப்ரேஷன் பண்றதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, இதோட நின்றுச்சான்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. ஏற்கனவே அமெரிக்கா, கனடாக்காரனுக்கு எல்லாம் ஒழுங்கா வேலை கிடைக்காம நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே இந்தியால இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து பாதி சம்பளத்துக்கு வேலை செய்ய வைக்கிறானுங்கன்னு காண்டில் இருந்தப்பவே நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே அவங்க கூட்டிட்டு வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு காண்டில் இருந்தப்போ சரி மீதி இருக்கக்கூடிய லோயர் அண்ட் ஜாப்ஸ்க்காச்சும் போகலான்னு பார்த்தீங்கன்னா அதையும் மெக்சிகன் அண்ட் மிடில் ஈஸ்ட் இமிகிரண்ட்ஸ்க்கு தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு இந்தியன்ஸ் மேல இருந்த ஹேட் ஏற்கனவே இருந்ததை விட இந்த ஒரு பாயிண்ட்னால இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிக்குது இந்த சிச்சுவேஷன்ல. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் குயிக்கா வேர்ல்டு இவெண்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் தரேன் அண்ட் நீங்க என்ன நம்புங்கன்னு ஒருத்தர் ரேப்பிடா மக்களோட சப்போர்ட்டை அவர் பக்கம் எடுத்துட்டு இருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, அது இப்போ கரண்ட் சிட்டிங் அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாதிரி பல வருஷமா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்த மக்களுக்கு நடந்த இந்த பிரச்சனையோட ஒரு ரியாக்ஷனா தான் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு ரேடிக்கலான ஆளால அமெரிக்காவோட ஒரு பிரசிடென்டாவே ஆக முடிஞ்சது. ட்ரம்போட பேசிக் ஐடியாலஜி என்னன்னா அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை விட அமெரிக்கன்ஸுக்கு தான் முக்கியத்துவம் தரப்படும் அண்ட் இமிகிரேஷனை இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணாம அமெரிக்கன்ஸுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் அமெரிக்கால இருந்து வேற நாட்டுக்கு போன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே திருப்பி யூஎஸ்க்கு கொண்டு வருவேங்கிற ப்ராமிஸை தான் அமெரிக்கன் மக்களுக்கு பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காரு ட்ரம்ப். இந்த சென்டிமெண்ட் அமெரிக்கால மட்டும் இல்ல, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, ஈவன் யூரோப்பியன் யூனியன் மொத்த வெஸ்டர்ன் உலகமே ஒரு பெரிய ஆன்டி இமிகிரேஷன் ஸ்டான்ஸ் தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே ட்ரம்ப் என்னதான் 2016ல பிரசிடென்ட் ஆகி இருந்தாலும் அந்த டைம்லயே H1B விசா ஹோல்டர்ஸ் அண்ட் இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்திருந்தாலும் அரௌண்ட் 2020ல கோவிட் வந்து அந்த கிரைசிஸை அவர் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணாம இருந்தது அண்ட் யூஎஸ்ல நடந்த எக்கச்சக்கமான ரயட்ஸ், ஜார்ஜ் ஃபிளாய்டோட கில்லிங்னு பல ரீசன்ஸ்னால 2020 எலெக்ஷன்ல தோத்து போறாரு ட்ரம்ப். அதுக்கு அடுத்து வந்த ஜோ பைடன் கவர்மெண்ட் ட்ரம்ப் காலத்துல போடப்பட்ட எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே காலி பண்ணி பழையபடி H1B விசாஸ் அண்ட் இமிகிரேஷனை ஓபன் பண்ணி விட்டு 2016க்கு முன்னாடி யூஎஸ் எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா இப்போ கரண்டான நிலைமையில ட்ரம்ப் திருப்பி ரீஎலெக்ட் ஆகி முன்னாடி இருந்ததை விட இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு. சோ ஏற்கனவே இந்தியர்கள் அமெரிக்கன்ஸோட ஜாபை திருடுறாங்கன்னு ஒரு சென்டிமெண்ட் பரவலா இருக்கு. பிளஸ் இதோட இந்தியாவோட ரீசெண்ட் ஜியோபொலிட்டிக்கல் ஸ்டான்ஸும் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கனால தான் இந்தியா மற்றும் இந்தியர்கள் மேல இவ்வளவு ஒரு ரேசிஸ்டான ஒரு வன்மத்தோட ஒரு அட்டாக்குங்கிறது நடத்திட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். சரி, நம்ம இந்தியர்கள் மட்டும் இந்த இடத்துல சரியா நடந்திருக்காங்கன்னா இல்ல. ஏற்கனவே நம்ம இவங்க நாட்டுல இருக்கிறது அந்த மக்களுக்கு பிடிக்கல, நம்மள பார்ஷியாலிட்டியோட தான் நடத்துறாங்க. சோ நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் இல்லாம அவங்க புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பொது இடத்துல அநாகரிகமா நடந்துக்கிறது, பொது இடத்துல கண்டமேனிக்கு குப்பையை போடுறது, ஷாப்பிங் மால்ல பொருட்களை திருடுறது, திருடி மாட்டிக்கிட்டா போலீஸ்க்கு நம்ம ஊர் மாதிரியே லஞ்சம் கொடுத்து தப்பிக்க ட்ரை பண்றதுன்னு டூரிஸ்ட் ஸ்பாட்ல குப்பையை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறது,
பண்றதுன்னு சில இந்தியர்களோட குணம் மாறவே இல்லை. இதுல இந்தியா சூப்பர் பவர் ஆயிருச்சு, அமெரிக்கா சைனா விட எங்க கண்ட்ரி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க கோஷ்டிக்கு பதில் சொல்ற மாதிரி உங்க இந்தியா அவ்வளவு ஒன்னும் டெவலப் ஆகல, நானே உங்க நாட்டோட தலைநகரான டெல்லிக்கு வந்து உண்மையை காட்டுறேன்னு பால்டன் பேங்க்ரப்ட் மாதிரி ஃபாரின் யூடியூபர்ஸ் நம்ம நாட்டுக்கே வந்து நம்ம கண்ட்ரியோட ரியாலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஸோ இதுக்கு தீர்வு தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில தீர்வுகள் இருக்கு. இந்தியர்கள் இன்டர்நெட்ல நடந்துக்கிறது, பப்ளிக் பிளேசஸ்ல இப்படி மோசமா நடந்துக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லேக் ஆஃப் சிவிக் சென்ஸ் அண்ட் காமன் சென்ஸ் தான் சொல்லணும். அதை சரி பண்ணி பொதுவெளியை நம்மளோட ஒரு இடமா கருதி அதில் குப்பை போடாமல் இருக்கிறது, அந்த இடத்த சுத்தமாக பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் பாதி மக்களுக்கு வந்தாலே இதில் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ப்ராப்ளம்ங்கிறது சால்வ் ஆகிடும். ஏன்னா நம்ம இந்தியன்ஸையும் நம்ம இந்தியாவையும் சரி வெஸ்டர்னர்ஸ் கிண்டல் பண்ணுறதே எதை வச்சுன்னா இந்த அன்ஹைஜீனிக்காக இருக்கிறது, இந்த கிளென்லினஸ் இல்லாமல் இருக்கிறங்கிற காரணத்தினால தான் அட்டாக்கே பண்ணுறாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்தாலே இந்தியா மேலே வர முக்கால்வாசியான கிரிட்டிசிசம் எல்லாமே குறைஞ்சிடும். அப்புறம் ஓவரா பேட்ரியாட்டிக்காக இருக்கிறது, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்தியாவே வல்லரசு ஆகியிருக்கு, ராமரோட ஆட்சி நடக்குது, இங்க இந்தியா விஸ்வகுரு ஆயிருச்சு, எங்க அடுத்த கோல் அகண்ட பாரதம்னு சுத்துற குரூப்பை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கத்துறவங்க கத்திட்டே தான் இருக்க போறாங்க. வெஸ்டர்ன் ஜாப் மார்க்கெட்ஸ்ல இந்தியன்ஸ் இருக்காங்களே, அதுக்கு என்ன தீர்வு? இந்தியன்ஸ் யாருமே அவங்களா தேடி போய் அங்க வேலை பார்க்கலையே, வெஸ்டர்ன் கம்பெனிஸ் தானே அவங்க வேலைக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா, அந்த கம்பெனிஸ் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் அவங்க கூட்டிட்டு போற ஒரே நோக்கம் அமெரிக்கன்ஸை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியான சம்பளத்தை கொடுத்து அதுல நம்ம கம்பெனிக்கு ஒரு லாபத்தை பார்க்கலாங்கிற லாப நோக்கம் மட்டும்தான், லாப நோக்கத்தோட மட்டும்தான் இந்தியர்களை வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த நாடு அவங்களை திருப்பி அனுப்புனா திரும்பி வந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சோ அதுக்கு உண்டான தீர்வு என்னன்னா இந்தியா இந்த மாதிரி அங்க இருந்து திரும்பி இந்தியாவுக்கு வரக்கூடிய ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அந்த ஒர்க்கர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வழியை இந்தியன் கவர்மெண்ட் டெவலப் பண்ணி ஆகணும். சோ என்னதான் நம்ம இங்க யூடியூப்ல இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னன்னு பேசினாலும் இதெல்லாம் ரியாலிட்டியில சாத்தியமா, இதெல்லாம் சரியாகுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஒரு நாடும் சரி அந்த நாட்டோட மக்களும் சரி நம்ம பண்றது ஒண்ணு தப்பான விஷயம் தெரிஞ்சு அந்த தப்பை திருத்திக்கிட்டு நம்ம நாடு முன்னேறணுங்கிற நோக்கத்தோட நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு வளர்ச்சி பாதையை நோக்கி யார் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, வளர்ச்சி பாதையை நோக்கி சிந்திக்கிற கவர்மெண்ட்டோ இல்ல அந்த மக்களோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எந்த நாடா இருந்தாலும் எவ்வளவு வறுமையில இருந்தாலும் அது முன்னேறி ஒரு வல்லரசு நாடா நிற்கும். ஹோப்ஃபுல்லி நம்ம நாட்டுக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு நம்பலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ மக்களே. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஆதி சைனிங் ஆஃப். பாய்.